வெற்றிக்குள்ளாக கர்த்தர் நம்ம அடி எடுத்து வைக்கும்படியாக அவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கடந்த 5 மாதங்கள் நம்மளோடு கூட இருந்து கிருபையாய் நம்மளை வழி நடத்தினார். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரோடும் கூட கர்த்தர் பேசும்படியாக நம்ம இந்த ஆரம்ப ஜெபத்தில் அதற்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. திறக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். இது ஒரு சின்ன இதுவாக அது அந்த தண்ணீர் வாசல்னு சொல்லி ஒரு வாசல் இருந்து, இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரில. அந்த வாசலுக்கு முன்பதாக ஒரு வீதியில் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து அவங்க வந்து நெகேமியா எஸ்ராவெல்லாம் பார்த்து சொன்னாங்களாம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வாங்க, நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. மோசே எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி வாசிச்சிருக்காங்க. அப்போ சபையார் எல்லாரும் அது வந்து கூடி இருந்து அவங்க எல்லாரும் வாசித்தார்கள்னு இருக்குது. நம்ம எல்லாரும் இன்றைக்கி அது செய்ய போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சபையாராக நம்ம வேத வாக்கியங்களை வாசிக்க போகிறோம். அப்போ வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் மனசில் குத்துண்டவர்களாக அழுதார்கள்னு இருக்குது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இன்னைக்கு நம்மளுக்கு பரிசுத்தமான நாளாக இந்த ஓய்வு நாளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த நாளில் நம்ம வந்து விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய பலன் வந்து கர்த்தருக்குள்ளே உள்ள ஒரு மகிழ்ச்சி தான். அது வந்து அந்த மகிழ்ச்சி எப்படி வருதுன்னா, அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவங்க எல்லாரும் அழுதாங்களாம். அப்போ வந்து வேதபாரகர் சொன்னாங்களாம், எஸ்ராவும் நெகேமியாவும் அவங்கள பார்த்து ஜனங்களை பார்த்து சொன்னது, நீங்கள் அழ வேண்டாம், இந்த நாள் வந்து பரிசுத்தமான நாள், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், உங்கள் மனசில் நீங்கள் விசாரப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருங்க, இந்த நாள் நம்மளுக்கு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கும்படியா சங்கீதம் 19 கர்த்தருடைய வேதம் வந்து குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வசனங்கள். கடந்த இந்த 1ஆம் தேதி சர்வீஸில் கூட நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எதனால? நியாயப்பிரமாண புஸ்தகங்களை கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால் இந்த சங்கீதம் 19 7 14 வரைக்குள்ளான வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எப்படி அந்த நெகேமியா எஸ்ரா காலத்தில் ஜனங்கள் கூடி ஒன்றா சேர்ந்து வாசிச்சாங்கன்னு இருக்குது, அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து 14 வரைக்குள்ளான வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளுந்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். இது வந்து ஒரு ஜெபமாகிய ஒரு சங்கீதம். 11 சொல்லியிருக்கிறது. அந்த வசனம் வந்து இந்த வசனங்களை கை கொள்கிறதுனால உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்னு இருக்கிறது. அவைகளை கை கொள்கிறதுனால மிகுந்த பலன் உண்டு. நம்ம கூட இன்னைக்கு கேட்க போகிற சத்தியங்கள், நம்ம பாடல் வழியாக நம்மளுக்கு வரக்கூடிய வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை பலப்படுத்தக்கூடியதாக, அவைகளை கை கொள்கிறதுனால நமக்கு மிகுந்த பலன் உண்டாகும்படியாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே எழுதப்படும்படியாக கூட எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் செய்த நன்றி, அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற பிள்ளைங்களா இருக்கணும். நன்றி செலுத்துவோம். அப்பா, இந்த காலை வேளையா நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா, இந்த காலை வேளையில்
எங்கள் ஒவ்வொருவரையும் ஒருமித்து கூடி வர செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கடந்த மாதம் முழுவதும் 5 மாதங்களாக நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீங்கள் நிறைவாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மாதத்திலும் அப்பா ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீங்கள் பேசும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, பழைய ஏற்பாட்டில் நாங்கள் வாசித்ததின்படி, நெகேமியாவில் நாங்கள் வாசித்ததின்படி அப்பா, ஜனங்கள் எல்லாம் ஒன்றாய் இருந்து வேதத்தை வாசித்த போது அப்பா, அவர்களோடு கூட நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமாய் நீங்கள் பேசினீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அதனால் அவர்கள் குத்தப்பட்டவர்களாக இருந்ததோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, அவங்களுடைய பங்கை மற்றவர்களுக்கும் அனுப்புனாங்க அப்பா. அவங்களும் உட்கொண்டு மற்றவர்களுக்கும் அனுப்புனாங்க கர்த்தாவே. இந்த நாள்லையும் கூட நாங்கள் கேட்க போகிற சத்தியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவைகளை நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே, அவைகளை நாங்கள் ஒரு குளுமையான பதார்த்தமாய் அவைகளை நாங்கள் உண்ணத்தக்கதாய் எங்களுக்கு கிருபையை கொடுங்க ராஜா. அவைகளை நாங்கள் அப்பா தேனை போல நாங்கள் பருகி அதை மற்றவர்களுக்கு எங்களுடைய பங்கை அனுப்பத்தக்கதாக நீர் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவரே மனம் அடிவாகி அப்பா தங்களுடைய ஆவியில சோர்ந்து போய் இருப்பார்களே, ஆனால் கர்த்தாவே உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை கர்த்தாவே. வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை குணமாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. உம்முடைய ஆவியை எங்களுக்கு அருள்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. எங்களுக்குள்ள உம்முடைய வசனம் அப்பா வல்லமையாய் செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே வெறும் வார்த்தைகளின் வரிகளாக இருக்காதபடிக்கு அவைகளை நாங்கள் உள்வாங்கி கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க தகப்பனே. எங்கள் முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் கூட உண்மை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. சபையாய் நாங்கள் உண்மை உயர்த்துறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரை பேசுகிற நம்முடைய அடியானை கூட நீங்கள் மறைத்து தேவ ஆவியானவருடைய வார்த்தை சபைக்கு வெளிப்படும்படியாய் கூட தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தை பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறவைகளை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்றதுக்கு கிருபையை கொடுங்க. எல்லா துதி கனம் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. இன்னைக்கு உள்ள நற்கருணை கூட நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தையும் அப்பா உம்முடைய வார்த்தையும் உம்முடைய சரீரத்தையும் நாங்கள் பானம் பண்ணும் பொழுதும் ஆண்டவரே அவைகளை புசிக்கும் பொழுதும் கூட எங்களுக்கு அப்பா எல்லா விதமான எங்களுடைய பழைய காரியங்களும் ஒளிந்து எங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகத்தக்கதாய் புதிய கிருபையினால நீர் எங்களை அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய ஆசீர்வாதமான வசனங்கள் எங்களை வந்து அடையத்தக்கதாய் உதவி செய்யுங்க. எல்லா துதிகனும் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி சந்தோஷமாய் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
యేసయ్యా హల్లెలూయా 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 எங்கள் தேசத்தின் காட்டுகள் மறந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். எங்கள் தேசத்தின் காட்டுகள் அருந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். முழு இருதயத்தோடு கூட சொல்லுங்க, உணர்ந்தவர்களாய் యేసయ్యா உங்க முகத்தை பார்க்கணுமே, యేసయ్யா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தாவே உம்மை உயர்த்துகிற ராஜா, எங்களுடைய குடும்பங்களில எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில நீர் பிரசன்னராய் வருங்க ராஜா, உம்மை உயர்த்துகிற ராஜா. அப்பா எங்களுடைய குடும்பங்களில அப்பா எங்களுடைய கட்டுகள் உடையத்தக்கதாய் அறுபடத்தக்கதாய் இந்த காலை வேளையில உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய முகத்தை பார்க்கணும் ராஜா, உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் முகங்கள் தலைகளை நிமிர செய்கிற தேவன். இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய அபிஷேகம் எங்கள் தலைமையில் ஊற்றப்படட்டும். உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தாவே எங்களை குறித்து எங்களுடைய குடும்பங்களை குறித்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் சேனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில முறியடித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க இந்த காலை வேளையில ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு புதிய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம் கர்த்தாவே இந்த உலகத்தின் பாவ கட்டுகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற கர்த்தர் கிருபை செய்யும். இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு புதிய மனுஷியா எங்களை மாற்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்கள் பாடுகள் வேதனைகள் எல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே அறிகிற தேவனா இருக்கிறீர். வெளி தோற்றத்தில் ஒருவேளை எங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் நாங்கள் போகிற பாதைகள் தெரியாது சுவாமி. ஆனால் நீரோ எங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த காலை வேளையில கூட ராஜா எப்படிப்பட்ட நெருக்கங்களோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட பாடுகள் கவலை கஷ்டங்கள் வியாகுலத்தோடு கூட நெருக்கங்கள் மத்தியில் நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நெருக்கத்தோடு அவங்க திரும்பி போகக்கூடாது சுவாமி. கர்த்தாவே நீர் விடுதலையின் நாயகனாய் இரட்சகராய் இந்த காலை வேளையில கடந்து வரும்படி உம்மை வரவேற்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர். இந்த மாதத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உரித்தான காரியங்களை, விடுதலைகளை, ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கும்படியாய் கட்டி வைத்திருக்கிற சத்துருவை கர்த்தரே சபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாப்பனே, ஆமென் ஆமென் ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் கூட கர்த்தர் பேசுவாராக. அவர் இந்த நேற்றைய தினத்தில் கூட இந்த மாதத்திற்குரிய வார்த்தைகளை, உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை நம்மோடு கூட பேசினார். அந்த வார்த்தையின் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார், அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார், கேட்கிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்கின்றதை அவர் பார்க்கிறார், நாம் பேசுகிறதை அவர் கேட்கிறார். இல்லை,
ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு கடந்து போற தேவன் அல்ல, அதன்படி செய்கிற கூட்டத்தாரா இருக்கும்படி உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? உந்தி தள்ளுகிறார். அதற்காக சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறார், அனுமதிக்கிறார். எடுத்துக்கொள்ளும் பாருங்க, சங்கீதம் 119 சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறவர்கள், முழு கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி என்னன்னு சொல்லி நான் நேற்றைய தினத்தில் கூட ஒரு சிறிய ஒரு வார்த்தை உங்களோடு பேசினேன். பாக்கியவான் இல்ல பாக்கியவதி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு இலக்கை அடைவது மாத்திரமல்ல, இல்ல ஒரு சில பொருள் சார்ந்து எனக்கு இதை கொடுத்துட்டா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்பது மாத்திரம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த பாவ உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி அதற்கு நேராய் நடத்துவது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். மரியாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததற்கு நோக்கம் என்ன? அவள் போகின்ற பாதையை கர்த்தர் தீர்மானித்தார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவர் கடந்து போல, அந்த ஆசீர்வாதத்திற்கு பிற்பாடு அவள் இயேசுவை என்ன செய்யணும்? பெற்று எடுக்கணும். அப்போ நீ பெற்றெடுப்பதற்கு சாதாரண மனிதர்களைப் போல, மனுஷியை போல வாழ்வதற்காக நீ அழைக்கப்படல. உனக்கென்று ஒரு வழியை, ஒரு பாதையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த பாதையில் நீ நடப்பதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தாரு, நீ உன் இனத்தாரையும் உன் உறவினர்களையும் உன் இடத்தெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்ய, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அதனுடைய சாராம்சம் என்ன? நான் காட்டுகிற வழியின் ஊடாக, நான் காட்டுகிற பாதை வழியாக நீ என்ன செய்யணும்? அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் அவர் வகுத்து வைத்திருக்கிற பாதையில் நான் ஓடுகிறேன் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லி நாம் பார்த்தோம். பாக்கியவான், பாக்கியவதி என்பதை நாம் பார்த்தோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த 119 சங்கீதத்தில் அநேக ரகசியங்கள் உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம். இதனுடைய மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது? அதில் 176 வசனங்கள் உண்டு. ஒவ்வொரு 176 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சங்கீதத்தில் 8 வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 22 பகுதிகளாக அது இருப்பதை நாம் பார்க்கலாம். இது ஒவ்வொரு 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் 22. அந்த 22 எழுத்துக்களை நீங்க ஒவ்வொரு பகுதியை பார்க்கும் போதும் அது மேல உள்ள எபிரேய எழுத்துக்களை நீங்க பார்க்கலாம். அலிஃப் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்களும் 8 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அப்போ 8 × 22 176. அப்போ இந்த சங்கீதத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன? எபிரேய எழுத்துக்களை 22 எழுத்துக்களை வைத்து 8 பகுதிகளாக, இல்லை 22 பகுதிகளாக 8 வசனங்களை உள்ளடக்கியதான் இந்த சங்கீதம் 119. இதில் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி பாக்கியவான், என்னுடைய சாட்சிகளை கை கொண்டு என்னை தேடுகிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய சாட்சிகள் என்ன என்று சொல்லி கூட பார்த்தோம். சாட்சி அப்படின்னா தேவன் என்ன சாட்சியை சொல்லுகிறார், அவரை குறித்த சாட்சி என்னது? இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்களை அனைத்தையும் மேற்கொள்ள முடியும்னா எப்படி தெரியுமா? we overcome by the blood of the lamb and the testimonies of his word அப்படின்றது. அவருடைய தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாகவும் அவரால் கொடுக்கப்பட்ட சாட்சி வசனங்களின் மூலமாக தான் இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய முடியும்? சகலவற்றையும் மேற்கொள்ள முடியும். மேற்கொள்ளுகிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். சகல காரியங்களையும் நாம் மேற்கொள்ளணும். பாவம் என்னை நெருங்கும் போது பாவத்தை நான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு சாட்சி வசனங்கள் எனக்கு அவசியம். என்னிடத்துல வசனம் இல்லை என்றால் சத்ருவானவன் எளிதாய் வந்து என்ன செய்ய முடியும்? அட்டாக் பண்ண முடியும், தாக்க முடியும். வேத வசனங்கள், அவருடைய சாட்சியை கை கொள்வது என்பது அவருடைய சாட்சியை நான் எப்பொழுதும் செயல்படுத்துவது. கீப் இஸ் டெஸ்டிமனி இருக்குது. அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவது அப்படின்னா நான் எப்பொழுதுமே என்னுடைய சரீரத்தில் என்னுடைய
என்னோடு கூட நான் என்ன செய்து வைத்துக் கொள்வது தான் கை கொள்வது. அப்போ சாட்சியை கை கொள்ளுகிற மனிதன் சகலவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அவருடைய கற்பனைகள் சொல்லுது. யாத்ராகமம் 31 அதிகாரத்தின் 18 வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். கர்த்தர் தன்னுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் பலகை என்ன செய்தாரு? மோசேவனிடத்துல கொடுத்தார். அநேக பிரமாணங்களை மோசேவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். 613 நியாய பிரமாணங்கள் மோசேவின் மூலமாய் உண்டாயிற்று. இதை செய், இதை செய்யாத, இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி பல நியமனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? மோசேவின் மூலமாய் கொடுத்தார். ஆனா இந்த 613 பிரமாணங்களையும் ஒரு மனுஷன் கடைபிடிக்க முடியும்னா கஷ்டமா ஈஸியா? ஆமா. நம்ம வீட்டில் சொல்றோம் இதை செய்யாத அப்படின்னு சொன்னா முதல் வேலையா என்ன செய்யறது? அதை தான் செய்யறது. கலவரம் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. அப்படித்தானே? அப்ப யோசித்து பார்த்தாரு, 613 பிரமாணங்களை நம்ம கொடுத்தோம்னா இந்த ஜனங்களுக்கு அது என்ன செய்ய முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அதை என்ன செய்தாரு? சுருக்கி 2 பிரமாணங்களை கொடுக்கிறார். கற்பனைகள். அதுதான் சொல்றேன் நான். இந்த செய்தியின் சாராம்சம் என்னது? அவருடைய சாட்சியின் வசனங்களை நாம் என்ன செய்கிறோம்? கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். 613 ரொம்ப ஜாஸ்தி தான். 2 போதும் இல்ல? நம்ம சமீபத்தில் இந்த கொரோனா டைம்ல சப்ஜெக்ட் இருக்கவங்களுக்குலாம் என்ன செய்யுது? நிறைய பாட புஸ்தகங்கள்ல பாடங்கள் என்ன செய்யப்பட்டது? குறைக்கப்பட்டது. யாருக்கு ரொம்ப அதிக சந்தோஷம்? டீச்சருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கலாம். ஆனா யாருக்கு அதிக சந்தோஷம்? பிள்ளைங்களுக்கு தான். அப்பா இந்த போர்ஷன் என்ன செய்யிட்டாங்க? கட் பண்ணிட்டாங்க. அப்ப அது போலவே மோசேவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட 613 பிரமாணங்களை காட்டிலும் இயேசுவானவர் வந்தோன்னு சொல்லிட்டாரு, இது ரொம்ப அதிகமா இருக்கு, நான் உங்களுக்கு 2 பிரமாணம் தான் கொடுக்குறேன், இதை நீங்க கடைபிடிச்சிங்கனாலே போதும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? எல்லா பிரமாணங்களின் கூட்டுத்தொகை எல்லாம் சேர்த்து நமக்காக கண்டென்ஸ் பண்ணி சுருக்கி 2 காரியங்களை செய்திருக்கிறார். பாருங்க, எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 22 அதிகாரத்துல 35வது வசனத்தை கூட பார்க்கலாம். போதகரே, அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். என்ன பிரமாணம் சொல்லிட்டு அவர் கடந்து போல அவர் என்ன சொல்றாரு? இந்த 2 பிரமாணங்களில் எல்லா நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயேசுவானவர் உலகத்தின் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் நியாய பிரமாணங்களை அழிக்க அல்ல, தீர்க்க தரிசனங்களை அழிக்க அல்ல, நிறைவேற்றும்படியாக தான் இந்த பூமியில் வந்திருக்கிறார். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவானவர் வந்த ஒரு நோக்கம் என்னது? நிறைவேறும்படியாய், அழிப்பதற்கு அல்ல. அப்ப அவர் சொல்றாரு, இத்தனை காரியங்கள் நீங்க செய்வனா? ஒரு நியாய சாஸ்திரி சொல்றாரு, எப்படி சோதிக்கும்படி கேட்கிறாரு இயேசுவின் இடத்துல வந்து, நீங்க இத்தனை பிரமாணங்கள் இருக்குதே, இதுல எது பெஸ்ட்? பிள்ளைங்க சப்ஜெக்ட் படிக்கும்போது இந்த பாட புத்தகத்துல இதுதான் என்னது இம்பார்ட்டன்ட். அப்ப எதை படிக்கிறது? ஈஸியா இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஆன்சரை படிச்சுட்டு மார்க் எடுத்துடலாம். நமக்கு அப்படிதான் எப்பயுமே இல்லை. எல்லாத்துலயும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, எல்லாத்துலயும் பெஸ்ட் என்னவா? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் கூட என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். தேவனுடைய பிரதான கற்பனைகளின் முதல் கட்டளை என்னது? அன்பு கூறு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அன்பு இருக்கோ அங்க ஒரு பெருக்கம் இருக்கும் பாருங்க.
எந்த இடத்துல அன்பு இருக்கோ அங்க சமாதான பெருக்கம் இருக்கும், சந்தோஷ பெருக்கம் இருக்கும். இல்ல கணவனும் மனைவி ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுல என்ன இருக்கும்? ஒன்றும் தெரியல பாஸ்டர் அப்படின்றீங்களா? எப்ப போனாலும் எப்படி இருக்கும்? அவங்க வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாருங்க. பிள்ளைகள் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம 1-2 நிறுத்திடுறோம்ல. அந்த காலத்துல கணவன் மனைவி எப்படி நேசிக்கிறாருன்னு பிள்ளைகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வரிசையா ஓடிக்கிட்டே இருக்கோம் நிறையா இல்ல. இப்ப நம்ம 2 மேக்சிமம் போதும் பாஸ்டர், போதும் பிரதர் அப்படின்றோம். அப்ப அன்பு இருக்கிற இடங்கள் என்ன இருக்கும்? ஒரு பெருக்கம். அந்த பெருக்கம் என்னது? சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அவர் சொல்றாரு கர்த்தரை நேசி. அதுக்கு அது 2வது பிரமாணம். 2வது என்ன காரியம் சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன செய்? அன்பாயிரு. யாரெல்லாம் உங்களையே நீங்க நேசிக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் தான் கொஞ்சம் கை. யாரும் நம்மளை நேசிக்க, உங்களையே நேசிக்கணும், அப்புறம் உங்களை யாரும் நேசிப்பாங்க இல்ல? நம்ம ரொம்ப நேசிப்போம் இல்ல? யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படிதானே? ஒரு குரூப் போட்டோ எடுத்தோன்னா முதல்ல ஜூம் பண்ணி யாரை பார்க்குறோம்? ஆமா, வீட்டுக்காரமா பார்க்குறோமா? முதல்ல நான் எப்படி விழுந்திருக்கிறேன் நம்மள தான் பார்க்குறோம். ஏன்னா நான் we love ourselves இல்லை. குடும்ப பட போட்டோ எடுத்தோட உடனே அப்படியே அனுப்புங்க வாட்ஸ்அப் அனுப்பின உடனே ஜூம் பண்ணி நம்ம மூஞ்சி தான் பார்க்குறோம். கண்ணை மூடி இருக்கிறேன்னா இல்லை இந்த ஆங்கிள் எனக்கு நல்லா இருக்கும், இந்த ஆங்கிள் எடுத்துருக்கிறாரா இல்லை? அப்போ எல்லாருமே நம்ம மேலே அன்பு கூறுறோம். அப்போ உங்கள் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீங்களோ அதே போல் நம்ம என்ன செய்யணுமா? பிறரிடத்திலையும் அன்பு கூறணும். அப்போ சாட்சி புஸ்தகத்தினுடைய பிரதான கற்பனை கட்டளை என்னது? இது 2 தான். இந்த 2 கட்டளைகளை நாம் செய்வோமே என்றால் 613 பிரமாணங்களையும் உள்ளடக்கிய இந்த வார்த்தைகளை, எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். அப்போ கர்த்தருக்கு எல்லாம் செய்கிறார். அன்பு ஒன்று இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா என்ன செய்யும்? மாறும். இந்த கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறவனா இருந்தா எப்பொழுதும் என்னை என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்குள் உற்சாகமா என்னை காத்து கொள்ள முடியும். அப்படிதானே? 1 யோவான்ல நான் படிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. முடிந்தா எடுத்தவங்க 7. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவனை போல இருக்கணும். தேவனுடைய சித்தம் என்ன? நம்ம அவரை போல இருக்கணும். அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறாராம் இல்ல? 7வது முன்னாடி வசனத்தை கூட படிக்கலாம். 7:8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அன்பு யாரால உண்டாயிருக்குது? தேவனால் உண்டாயிருக்கு. எதெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ அதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனால் உண்டாச்சு. அவரே அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. அதே அவர் என்ன செய்யறாரு? எப்படி என்பதை எடுத்து காட்டுகிறார். அவர் ஒரே பேரான குமாரனை கூட என்ன செய்யறாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல அனுப்பி வச்சிருந்தார். இந்த உலகத்தின் மேல் அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெருசுன்னு சொல்லி எப்படி செய்யறாரு? அப்போ அன்பு இருந்ததுன்னா வெறும் வார்த்தையா இல்லாம என்ன செய்யணும்? செயல்பாடாய் மாறணும். கற்பனைகளை கை கொள்ளுகிறனா அதை செயல்படுத்தும் போதுதான் என்ன செய்ய முடியும்? அது வெளிப்படுத்தும் போதுதான் அது என்ன செய்யும்? ஊர்ஜிதப்படுத்தும், எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அன்பு செலுத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அல்ல, நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்றது மாத்திரம் அல்ல, எப்பொழுது செயல்படுவதற்கு நான் தீவிரிக்கிறேனோ, செயல்பாட்டுக்கு வருகிறேனோ, அப்போதான் அந்த அன்பு என்ன செய்யும்? வெளிப்படும். இல்ல நம்ம அன்பானவர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய என்ன செய்யறோம்? அவர்கள் தேவைகளை சந்திக்கிறோம். அவர்கள் என்ன விருப்பமோ அதை செய்யறோம். அவர்கள் பிடிக்காததை நம்ம என்ன செய்யறதில்லை. அப்படியா? அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன், அதனால கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றோமா? அதுவும் ஒரு வகையான அன்பு. ஆனா ஃபுல்லாவே வெறுப்பேத்திட்டே இருக்கக்கூடாது இல்ல. அன்புக்காக சில காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சின்ன ஒரு வேலை செய்யறோம். கர்த்தருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? அவர் அன்பா இருந்தான் சொல்லியிருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. நம்மால எல்லார் மேலையும் அன்பு செலுத்த முடியுதா? நம்மை நேசிக்கிறவர்களுக்கு, நம்மை விரும்புகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அன்பா இருக்கிறோம். ஆனா நம்ம சொல்றோம், எனக்கு
வேற ஒரு முகம் இருக்குது அப்படி சொல்றோமா? இல்ல இல்ல. அன்பு எப்பொழுதுமே அவர் என்ன சொல்றாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அன்புள்ளம் கொண்டவராகவே இருக்கிறாரு. எப்படி ஒரு மனுஷன் அன்பா மட்டும் இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில அன்பு மட்டுமே செலுத்த முடியுமா? சில நேசம், கோபம் எல்லாம் சேர்ந்ததுன்னா வாழ்க்கை. இது எல்லாம் சரிதான். ஆனால் வேத வசனங்களை, கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறவனா, எப்பொழுதும் நான் அதை கையில் வைத்துக் கொள்ளுகிறவனா இருந்தா எந்த சூழ்நிலையிலும் எல்லா மனுஷனையும் நான் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் யாரு? அவரை அறைந்தவரை கூட அவர் என்ன செய்தாரு? நேசித்து அவர்களுக்காக ஜெபித்தார். இல்ல, அப்படிப்பட்ட உள்ளத்திற்கு நம்மை தயார்படுத்துவதற்கு தான் இந்த கற்பனைகளை கைக்கொள். ரெண்டே பார்த்தா ரெண்டு மாதிரி தான் இருக்கு, ரெண்டு பிரமாணம் தான். ஆனா ரொம்ப கடுமையா இருக்குது பாஸ்டர் அப்படி சொல்றோமா? இல்ல, சில நேரங்களில் சிலர் பண்றது நமக்கு அப்படி என்ன செய்யறது இல்ல, அப்படியே நரம்பு புடைச்சிக்கிட்டு தலைக்கு வரையும் வந்துருது. ஆமா இல்ல, இப்படிப்பட்ட உலகத்துல தான் நீங்களும் நானும் வாழ்றோம். அப்படியே நமக்கு அவங்க பண்றது அப்படியே சுருன்னு என்ன செய்யுது, அப்படி ஏறிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? நான் கை கொண்டிருக்கிற கற்பனைகளை நாம் சிந்தித்து பார்க்கணும். இல்ல, எந்த வார்த்தை, நம்ம போன வாரம் பார்த்தோம், கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்படவே கூடாது. பக்தி விருத்தி உண்டாகுகிற வார்த்தை, பிறருக்கு பிரயோஜனம் உண்டாக்குற வார்த்தை இருந்தா நீ அதையே என்ன செய்யும்? பேசு. பாருங்க, இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க. அன்பில்லாதவன் தேவன் என்ன செய்யாதான்? அறியான். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அன்பா இருக்கிறதுக்கும் பயத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷனுங்க? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளணும்னா நான் எந்த பயம், எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு யோசிக்கும் போது, பயம் என்ன செய்கிறது? எனக்கு ஒரு 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 தண்டனை கிடைக்குமோ அப்படின்ற ஒரு கான்ஷியன்ஸ் எனக்குள்ள இருக்கு. நான் ஒரு தவறு செய்கிறேன்னா வெளியில யாருக்கும் தெரியலனா கூட, ஆனால் அந்த தவறு நிமித்தமா எனக்கு ஒரு தண்டனை உண்டு என்று சொல்லி நமக்குள்ள என்ன செய்கிறோம்? ஒரு பயம் இருக்குது. இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல நாம் புறக்கணிக்கப்பட்டால், ரிஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாது. ஓ, என்ன உதறி தள்ளிடுவாங்களோ, ஒரு பயம். ஆனா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற நீங்களும், உங்களுக்கும் எனக்குமோ அப்படிப்பட்ட பயம் இல்லை. எனக்கு என்னுடைய தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நான் இல்லை. கர்த்தர் என்னுடைய தவறை எல்லாம் என்ன செய்தார்? அவரு மன்னித்து நித்திய வாழ்வுக்கு நேராக என்னை நடத்துறார். மரணத்தை குறித்து எல்லாருக்கும் பயம். மரணம், நான் நரகத்துக்கு போனா என்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் நான் ஜீவன் முழுதுமா என்ன செய்ய முடியும்? நித்திய நரகத்தில் நான் இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு பயம். இந்த பயத்திற்கு நீங்களாக்கி கர்த்தர் என்ன செய்தாரு? நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்மை கடத்தி செல்கிறார். அப்போ பயம், அன்பு என்ன செய்யும்? பயம் இருக்காது. நல்ல கர்த்தரிடத்துல நெருங்கி வாழ்ந்த தேவ மனுஷங்க, கர்த்தரோடு கூட முகமுகமாய் தரிசித்து அவருடைய சமூகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு தேவ மனிதனும் மரணத்துக்கு என்ன செய்ய போறதில்ல, பயப்படவே மாட்டான். ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போறோமே அப்படின்னு நினைக்க மாட்டான். நான் போகின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் எனக்கு தெரியும், அதனால சந்தோஷமா என்ன செய்வான்? மரணத்தை. அப்போ பயம் தேவனிடத்தில் இருந்து இல்ல, நாம் வேத வசனத்துல படித்தோம், அன்பானது அவரிடத்திலிருந்து தான் பிறந்தது. அவர் தான் அதை அன்பை என்ன செய்தார்? உண்டாக்கினார். சரி, இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு பாருங்க. ஆனா நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் லூக்காவினுடைய கண்ணோட்டம் வேறு விதத்தில் இருந்தது. மத்தேயு இதோடு கூட முடிச்சிட்டார் இந்த பகுதியை. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இதே சம்பவத்தை லூக்கா எழுதுகிற அவருடைய அப்ரோச் வேறு விதமா இருக்குது பாருங்க. என்ன சொல்லப்படுகிறது? அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்போது பிழைப்பாய் என்றார். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நீ என்ன சொன்னியோ அதை செய். தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா? எதை கற்றுக் கொடுக்கிறாரோ, எதை கற்றுக்கொள்கிறோமோ அதை நாம் என்ன செய்யணும்? செயல்படுத்துவதுதான் அதோடைய வெளிப்பாடு. எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? செயல்படுத்துகிறோம்.
ஒர்க்ல நமக்கு சில டாஸ்க் கொடுக்குறாங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? அது கொடுத்த வேலை என்ன செய்கிறோம்? செய்து காட்டுகிறோம். எப்பொழுது செய்து காட்டுகிறோமோ அதுதான் நம்ம நிரூபிக்கிறோம். அப்போ எனக்குள்ள அன்பு இருக்குதுன்னா, அவர் சொல்றாரு, நான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், ஆமா நீ என்ன? அப்போ இயேசுவானவர் சொல்றாரு, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், நீ அப்படியே செய். அப்பொழுது ஆமா, கற்பனைகளை நாம் கை கொண்டு அவைகளின்படி செயல்படும் போது நாம் அழிவிலிருந்து பிழைக்கிறோம். நல்லா யோசித்துக்கோங்க அந்த வார்த்தை. அப்பொழுது இதையே செய், அப்பொழுது நீ என்ன செய்வ? பிழைப்பாய். நான் பிழைக்கணும்னா, தேவனுடைய சந்நிதியில் நான் காணப்படணும்னா, பெற்றுக்கொண்ட சாட்சி பலகையினுடைய கற்பனைகளை நான் என்ன செய்யணும்? கை கொள்ளுகிறவனாய், தேவனை தேடுகிறவனாய் இருக்கும்போது நான் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நான் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாய் என்னை முன்னிறுத்தி கொள்வதற்கு நான் செயல்பட ஆரம்பிக்கணும். அது 29வது வசனம் பாருங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறர் யார் என்று கேட்டான். ஹல்லேலூயா. அவன் மற்றவர்கள் முன்னாடி தன்னை யார் என்பதை காட்டிக்கொள்ள, நான் ஒரு நீதிமான் என்பதை காட்டிக்கொள்வதற்காக அவன் தேவனிடத்தில் கேட்கிறான், எனக்கு பிறன் யார்? Who is my neighbor? என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனை போல பிறனிடத்திலையும் நீ அன்பு கூறுன்னு சொல்லியிருக்கிறீங்க, ரைட்டு? இந்த 2 கற்பனைகளை செய்யும் போது முதலாவது சொல்றாரு, தேவனிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூறு, இவைகளுக்கு ஒப்பான இன்னொரு கற்பனைன்னு சொல்றாரு. அப்போ இது 2த்துல ஏதாவது ஒன்று செஞ்சா போதும், அப்படிதானே? கர்த்தரை நாம் நேசிக்கும் போது என்னுடைய அன்பு என்னை மாத்திரம் அல்ல, பிறனையும் நேசிக்க தொடங்கும். பிறர் படுகின்ற பாடுகளுக்காக நான் பரிதவிக்கப்பட்டவனாய் அவர்களுக்காக ஜெபிப்பதிலும் கொடுப்பதிலும் பாதுகாப்பதற்கும் நான் என்ன செய்வேன்? தீவிரப்படுவேன். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்திருக்கா இல்ல? அப்போ இவன் கேட்கிறான், நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனா என்னுடைய பிறன் யார்? நான் யாரு? என்னுடைய நெய்பர் என்ன நான் பார்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அப்போதான் இயேசுவானவர் ஒரு சம்பவத்தை கூட அவர் சொல்றார் பாருங்க. 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருத்தர் போனா, அவன் கள்ளருடைய கையில் அகப்பட்டு கொண்டதுனால அவனை என்ன செய்தாங்களாம்? அடித்து அவனுடைய ஆடைகளை உரிந்து காயப்படுத்தி குற்றுயிராய் 3 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவனுடைய ஆடைகளை என்ன செய்தாங்களாம்? வஸ்திரங்களை உரிந்து. வஸ்திரங்களை உரிவது, எக்ஸ்போஸ் பண்ணுவது. யாரோ ஒரு சத்ருவானவன் ஒரு சகோதரியை அவர்களுடைய பாவத்தையோ அவருடைய தவறை எக்ஸ்போஸ் பண்ணும்போது நாம் அந்த எக்ஸ்போஸ் பண்ணதை குறித்து பேசுறோமா இல்ல அதை மூட நினைக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவங்களையும் என்ன செய்யும்? மூடும். எனக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கும்போது அந்த ஒரு நபர் என்ன செய்கிறாரு? எரிகோக்கு நேரா வராரு. எருசலேமிலிருந்து எரிகோக்கு வராரு. கள்ளர் கையில் அகப்பட்டதுனால அவனை அடித்து அவனுடைய வஸ்திரங்களை உரிகிறார்கள், எக்ஸ்போஸ் பண்றாங்க. நான் நல்லா கவனமா கேளுங்க. ஒரு மனிதன் விழுந்து போகிற வேளையில அவனை பார்த்து சிரிப்பதோ அவரை பற்றி பேசுவதோ சத்ருனுடைய வேலை. நோவா அவன் கப்பலில் இருந்து இறங்கி வந்ததுக்கு பிற்பாடு அவன் திராட்சை ரசத்தை குடித்து விழுந்த நேரத்தில் அவனுடைய மகன் என்ன செய்தான்? அதை பார்த்து பிரகடனப்படுத்தினான். ஆனால் மற்ற 2 குமாரர்களோ அவனை மூடினார்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? யார் சபிக்கப்பட்டாங்க? தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்றேன் அப்படின்னா, சத்ருவானவன் எக்ஸ்போஸ் பண்ற என்னுடைய சகோதரியை நான் என்ன செய்யணும்? மூட பழகிக்கொள்ளணும். அதுதான் என்னுடைய செயல் எப்படி இருக்குது, அதுதான் நான் எதை கை கொள்ளுகிறேன்றத வெளிப்படுத்துகிறது. முதல் மனிதனாகிய ஆதாமுடைய வாழ்க்கையில அவன் அதுவரையும் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா சமாதானமாய் கர்த்தரோடு கூட ஒரு சமூகத்துல சன்னதியில வாழ்ந்தான். ஆனால் சத்ரு அவனை அட்டாக் பண்ணும்போது முதல்ல என்ன நடந்தது? அவன் நிர்வாணி என்பதை அவன் உணர்ந்தான். சத்ரு ஒரு மனிதனை
அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல அவனை என்ன செய்வான்? எக்ஸ்போஸ் பண்ணுவான். அப்படி எக்ஸ்போஸ் பண்ற வேளையில சகோதரனாய் சகோதரியாய் உங்களுடைய செயல்பாடு என்ன? அவங்கள பார்த்து நானும் சிரிக்கிறேனா? ஒருவேளை வெளியில நீங்க பெருசா சிரிக்காம இருக்கலாம், உள்ளுக்குள்ள அப்பயே நான் நினைச்சேன் இது இப்படிதான். ஆமா, அப்படி நம்ம நினைக்கிறோமா? வெளியில கூட ஐயோ இப்படியா அப்படின்னு நினைப்போம். ஆனா உள்ளுக்குள்ள இது இவருக்கு தேவைதான், ரொம்ப ஆடினாரு பாருங்க ஆட்டம், என்ன ஆட்டம் ஆடினாரு, கரெக்டா தான் கொடுத்துருக்காரு அப்படி சொல்றோமா? நம்ம கர்த்தர் நம்மளுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நான் வெளியே பேசுறது மற்ற மனிதர்களுக்கு அது புரிஞ்ச, ஓ இது நம்ம மேல ரொம்ப இறக்கப்படுறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தரோ என்னுடைய உள்ளிந்திரி, ஒரு சகோதர சகோதரி போகின்ற பாடுகளின் மத்தியில போகிறதை பார்த்து நாம் கண்ணீர் வடிக்க பழகணும். ஏன்னா அந்த மனதுருக்கம் இல்லாவிட்டால் அன்பு வெளிப்படாது. தேவன் திரளான ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை பார்க்கும்போது அவர் மனதுருகினார். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லை, நல்ல ஒரு வழிகாட்டி இல்லை, அவர் மனதுருகினார். அந்த அன்பு. அப்போ அவருடைய பிரதான கற்பனைகள் இல்லை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்? அன்பு கூறு. அப்போ கேட்ட அந்த பிறன் அப்படின்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லை, கற்பனைகளை கை கொள்ளுகிறதை குறித்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்னது? அவன் எக்ஸ்போஸ் பண்ணப்படுறான் பாருங்க. ரெண்டாவது, காயப்படுத்தினார்கள். கள்ளன் அவன் என்ன செய்யறான்? காயப்படுத்தினான். யோவான் 10:10 நம்ம பார்க்கிறோம்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். சத்ரு ஒரு சகோதர சகோதரி நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் நாம் அறியாத ஒரு ஜனத்திற்கு ஒரு பாடை, ஒரு காயத்தை ஏற்படுத்தும் போது நாமும் கூட அதை ரசிப்பதற்கு அல்ல, அந்த பாதையில் அவர்களோடு கூட சென்று அவர்களை என்ன செய்யணும்? தூக்கி விடுவதற்கு நாம் ஏதுவா இருக்கணும். மூன்றாவதாக குற்றுயிராய் விட்டுட்டு போனாங்களாம். சில பேருக்கு என்னுடைய சூழ்நிலைகளில் எனக்கு உதவுவதற்கு, என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையான்னு சொல்லி கலங்கி தவிக்கின்ற சகோதரர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கண்களை வெளிப்புறமாக அல்ல, ஆவிக்குரிய கண்களில் நீங்க பார்க்குறீங்கன்னா ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை கண்டு அவர்களுக்காக நீங்க ஜெபிப்பதிலும் அவர்களை விசாரிப்பதிலும் நீங்க ஈடுபட முடியும். நம்ம சொகுசா 8 மணி சர்வீஸ்னா 8:10 வரோம், 10 மணிக்கு முடியுதுன்னா அப்படியே கிளம்பிடுறோம்ல. ஒருவரை ஒருவர் விசாரிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்களும் நானும் வரணும். அவர்களுடைய ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல. நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும்னா கர்த்தரே அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் போய் யார் இடத்துல போய் கேட்கணும், அவங்கள பத்தி என்ன நான் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஒருவருடைய பிரச்சனையை நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுகிறவர்களா இருந்தா மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். காரணம் என்ன? அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கும்படியாக. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறார். அப்புறம் என்ன நடந்தது பாருங்க. 31-32 வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஹல்லேலூயா. நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் ஆசாரியர்களா இருக்கிறாங்களே, லேவியர்களா இருக்கிறாங்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்கின்றவர்களா இருக்கிறாங்க. ஆசாரியர்கள் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்களா எண்ணப்பட்டார்கள். லேவியர்கள் யாரு? அந்த ஆலயத்தில் உபயோகப்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களையும் அவர்கள் என்ன செய்யறாங்க? பராமரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட அன்பே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன் அவர்கள் விட்டு விலகி போனார்கள் அப்படின்னா, லேவியராகமத்துல 21 நினைக்கிறேன், படிக்கலாம். அப்படிதான் லேவியராகமம் 21:11. பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும். போதுமா? எதற்கு லேவியர்கள் போல? அவர்கள் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பணியை முடித்துக் கொண்டு அவர்களுடைய இல்லத்துக்கு ஒருவேளை திரும்பலாம். போற வழியில லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம் என்னது? பிரேதங்களை தொடக்கூடாது. தீட்டான காரியங்கள் அவர்கள் தொட்டா அவர்கள் 7 நாள் அவர்கள் என்ன செய்யணும்? சுத்திகரிப்புக்காக அவர்கள் தனிமையா இருக்கணும். அவர்களுடைய பிரதான நோக்கம் தேவனை நான் ஆராதிக்கணும், தேவனுடைய ஒழுங்கின்படி நான் தேவனுடைய
காரியங்களை நான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த குற்றுயிராய் இருக்கின்ற மனிதனை அவர்கள் என்ன செய்யறாங்க? பக்கமாய் விலகி போனார்கள். நாமும் கூட சில நேரங்கள் சில நியமனங்களை வச்சிருக்கிறோம். இதுதான் என்னுடைய பிரின்சிபிள், இதை நான் மீற மாட்டேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம் பாருங்க. இதனால தேவனுடைய அன்பு என் நிமித்தமாய் வெளிப்படாதபடி சில நியமனங்கள் அதை என்ன செய்கிறது? தடுத்து நிறுத்துகிறது. பழைய ஏற்பாட்டின்படி இல்ல பழைய பிரமாணத்தின்படி தீட்டானதை நீ தொடக்கூடாது. லேவியனுக்கும் ஆசாரிக்கும் பிரேதத்தை தொடக்கூடாது. நீ அவங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருவர் மரித்து போனாலும் கூட நீ என்ன செய்யக்கூடாது? சடலத்தை தொடக்கூடாது. இதுதான் அவர்களுடைய நியமனம். தொட்டா 7 நாள் என்ன செய்யக்கூடாது? நீ தீட்டா என்னப்படுவ. உன்னுடைய சுத்திகரிப்பு நாட்கள் 7 நாளுக்கு அப்புறமா தான் நீ கர்த்தருடைய பணியில நீ சேர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இவர்கள் பக்கமாய் விலகி போனார்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நான் சில இது வச்சிருக்கேன், இதுதான் இப்படிதான் செய்யணும் அப்படின்ற சில நியமனங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாதபடி அது என்ன செய்கிறது? தடுத்து நிறுத்துது. இப்படிலாம் இருந்தாதான் நான் அதை செய்வேன் அப்படின்னு அல்ல. அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இப்படி பல காரியங்கள் இருக்குல்ல. நீங்க ஒருத்தங்கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருங்களேன், அவங்க திருப்பி உங்களை காயப்படுத்தினா கூட நீங்க அன்பு மட்டுமே செலுத்து பழகுங்களேன். அந்த சுபாவம் எப்பேற்பட்ட சுபாவமாய் இருந்தாலும் கூட உங்களின் நிமித்தமாய் என்ன செய்யும்? ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். மாறுதல் வரும் அப்படின்னு சொல்லி நானும் ஏதோ ஒரு இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருப்பதல்ல. இந்த மாறுதலுக்கான விதையை நான் விதைக்கும் போது என்னை சுற்றிலும் ஒரு மாறுதல் ஏற்படும். ஹல்லேலூயா. அன்பு செலுத்துவது, அன்பு காட்டுவது. 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம் 13 எடுக்க நான் சொல்றேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். 1 கொரிந்தியர் 13 விசுவாசம், அடுத்தது நம்பிக்கை, அன்பு. இந்த மூணுத்துலயும் எது பெருசு அப்படின்னு பார்த்தா அன்பே பெருசு. நமக்கு ஏன்பா அந்த வம்பு அப்படின்றீங்களா? அன்பு செலுத்தி நான் வாங்கினதெல்லாம் போதும் பாஸ்டர் அப்படி சொல்றீங்களா? இல்ல, அன்பு செலுத்துறதுனால காயங்களை ஏற்படுத்தி காயங்கள் பெற்றுக்கிறீங்களா? அது நிமித்தமாக ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவார். நான் நல்லதுதான் பாஸ்டர் செய்யறேன், ஆனா அவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே, அதுக்காக நானும் இப்படி செய்வேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதற்கு பிரதிபலனை நம்ம இங்கே செஞ்சிட்டோம், நமக்கு ஒரு பலனும் கிடைக்காது. உன்னுடைய காரியம், நான் அன்பு செலுத்துவது என்னுடைய குணாதிசயம். நான் கற்றுக்கொள்ளுகிற கை கொள்ளுகிற கற்பனை சொல்லுகிறது அன்பு செலுத்து. நான் எதை விதைக்கிறேனோ அதை தான் நான் அறுப்பேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுதுல, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் அப்படின்னா என்னது? இறங்கி போய் நான் செய்யணும். தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குல்ல. இறக்கம்னா என்னது? மேடு இறக்கம் இல்ல, மேடு பள்ளம் இறக்கம். இறக்கம் என்பது நான் எப்பொழுது இறங்கி செய்யணும், அப்ப நானும் கூட என்ன செய்வேன்? இறக்கம் கிடைக்கும் பாருங்க. சரி, நம்ம இந்த லூக்கா 30 வாஸ்தவம் 33வது. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா. 2 தேவ மனிதர்கள் கடந்து போறாங்க. அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படிதான், என்னுடைய ரூல் படிதான், நான் நினைத்திருக்கிற இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படிதான் நான் செய்வேன்னு சொன்னாங்க. ஆனா 3வது ஒரு நபர் அவன் என்ன செய்யறானா, அவன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. பிரயாணமாய், நல்லா அந்த வார்த்தை கவனிங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துல பிரயாணமா போறான், அவனுடைய வேலை தடைபடுகிறதுல நடுவில் ஸ்டாப் பண்ணுனா, நான் அன்பு செலுத்தணும்னா என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, நான் பிரயாணமா தான் போறேன், நான் ஒரு வேலையா தான் போறேன். ஆனா அவன் என்ன செய்யறான்? அந்த காட்சியை கண்டு மனதுருகினான். அப்ப மனதுருக்கம் என்னுடைய வேலையை அல்ல,
பிறருக்காக கருசனை உள்ளவர்களா என்ன செய்வோம்? மாற்றப்படுவோம். நமக்கு அது ஒருவேளை கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க ஒரு ரொம்ப ஒரு அன்பு செலுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போறீங்கன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்ல? அவர் பாட்டுக்கு போயிருந்தானா அவன் வேலையை முடிச்சிருக்கலாம், அவன் பிரயாணப்பட்டு போன வேலைகளை அவன் முடிச்சிருக்கலாம். ஆனா ஒருவன் பிரயாணப்பட்டு போகையில் அவனை கண்டு மனது உருகி என்ன செய்யறான் பாருங்க அடுத்த வசனத்துல, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஹல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க 34. அவன் கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்க்கிறான். நான் அன்பு செலுத்தணும்னா நான் நினைப்பது போல அல்ல, ஒருவனுடைய தேவைகளை அறிந்து நான் செலுத்துவதுதான், செயல்படுவதுதான் அன்பின் வெளிப்பாடா இருக்கும். நான் இப்படிதான் அன்பு செலுத்துவேன் அப்படின்றது அன்பு இல்லை. ஒருவருடைய தேவை என்ன, அவனுடைய இம்மீடியட் அந்த பாயிண்ட் ஆஃப் நீட், அவனுக்கு என்ன தேவை? குற்றுயிரா இருக்கிறான், வஸ்திரங்கள் உரியப்பட்டு காயங்களை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறான். அப்போ அந்த அன்பு செலுத்துவது அவனுடைய தேவை, அவனுடைய பிரதான தேவை என்னவா இருந்தது? அவனுடைய காயங்களை ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணும். யாராவது முதலாவது என்ன, ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, நம்ம போய் உடல்ல என்ன செய்யணும்? கட்டுகளை, அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றான். இன்னைக்கு ஒருவர் கவலையோடு கூட இல்லை, அவங்களுடைய தப்பே செய்திருக்கிறாங்க, மறுபடியும் அவங்கள போய் பார்க்கும்போது எல்லாம் நடந்தது பத்தியா, ஏன் தெரியுமா, நீ அன்னைக்கு அது பண்ணல அதனாலதான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நீ என்னதான் பண்ணியிருந்தாலும் அவருடைய ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு, அவருடைய காயங்களை கட்டுவது தான் என்னது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவனுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் தான். அவன் ஒரு பிரயாணம், வேற ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்றான். ஆனால் நின்று அவனை கண்டு மனது உருகி அவன் கிட்ட போய் அவனுடைய அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறான். ஒருவேளை உங்களுடைய நண்பர்களோ, நீங்க நெருங்கி பழகிறவர்கள் ஒரு தேவைகளோடு கூட உங்களோட வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பசியா இருக்கும்போது உன்னிடத்துல வந்தானா நீ என்ன செய்யணும்? நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்பா, உனக்கு கடவுள் உனக்கு ஆகாரத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷையில பேசி அனுப்பிச்சிட்டேன்னா அவன் என்ன செய்வான்? இவனை போய் தேடினதுக்கு வேற வீட்டுக்காவது கதவை தட்டிருக்கலாமே யோசிச்சிருப்பான். அப்படிதானே? ஒரு பசியா வந்து அவனுக்கு என்ன செய்? ஆகாரம் கொடு. அவனுடைய தேவைகள், பிசிக்கல் நீட் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது. ஆமா, அதுக்காக பல லட்சம் கடனோட வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு என்ன சொல்ல முடியாது, செய்ய முடியாது இல்லை. ஆனா முதல்ல அவனுடைய ப்ரையாரிட்டி என்ன? அவன் காயங்களை கட்டுகிறான். அடுத்தது அவன் என்ன செய்யறான்? அவனை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு. இது செய்யறது எல்லாமே அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். அவனுடைய வேலைகள் தடைபடுகிறது, அவனுடைய காரியங்கள் எல்லாம் தடைபடுகிறது. ஆனா அன்பு என்ன செய்யுது? பிறனுடைய நலனுக்காக தன்னுடைய கம்ஃபர்டான இடத்தை விட்டு என்ன செய்யுது? பின்மாறுது. இதுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறான். அடுத்தது என்ன செய்யறான்? தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ஒரு சத்திரத்துல போய் அவன் என்ன செய்யறான்? பராமரிக்கிறான். அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா. யார் இடத்துல சொல்றான்? சத்திரக்காரனிடத்துல சொல்றான். நான் அன்பு செலுத்தும் போது நான் செய்கின்ற செயல்களை வெளிக்காட்டாதவனாய் அவன் இருக்கிறான். அவன் நேரா போய் அந்த அடிபட்டு இருக்கிற அவன்கிட்ட போய் கையில் அப்படி பிடிச்சி ஒரு மடிச்சு கொடுக்கலாம். அவன் என்ன செய்யறான்? அவன் குற்றுயிரா இருக்கிறான். நான் காட்டுகிற அன்பு அவனுக்கு தெரியாதபடி, நான் செய்கின்ற உதவி அவனுக்கு தெரியாதபடி செய்கிறான் பாருங்க. அன்பினுடைய குவாலிட்டி அது, அடுத்த லெவல் ஆஃப் குவாலிட்டி. நாம் என்ன செய்யறோம்? நம்ம செய்ததுடைய கிரெடிட் நாம பெற்றுக்கொள்ளணும். நான் செய்ததுக்குரிய நன்மைகளை நான் என்ன செய்யணும்? எல்லாரும் தெரியணும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா இவன் என்ன செய்யறான்? அவன் சத்திரக்காரன் இடத்துல போய் சொல்றான், 2 பணத்தை கொடுக்குறான். கொடுத்துட்டு இவனுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய், நீ அதிகமா செய்தேன்னு தெரிஞ்சதுன்னா நான் திருப்பி வரும்போது என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அன்பு தன்னை பிரகடனப்படுத்தி கொள்ளாது, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது, நான் தான் அப்படின்றத செய்யாது. அன்பு ஒரு மூலையில இருந்து அது பாட்டுக்கு அதோடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும்.
நான் ஒருவரை நேசிக்கிறேன்னா அப்படி ஏதோ ஒரு காரியம் என்ன செய்தோம் வெளிப்படுத்தக்கூட. ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசில் எல்லாரும் அப்படிதான், நான் தான் செய்தேன் பாரு, நான் இது வாங்கி கொடுத்தேன்னுவாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யுது, அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அதோட அது அன்பினுடைய அடுத்த லெவலுக்கு போயிடும். அது ஒரு பாரமா நினைக்காது, அது ஒரு வேலையாவே நினைக்காது. அது இட்ஸ் a பார்ட் ஆஃப் லைஃப் இல்லை. அதுதான் அன்பில் பூரணப்படுகிறது. தான் செய்வதை வெளியில் காட்டாதபடி செய்கிறது. பாருங்க அடுத்த வசனம் 36. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கேட்கிறாரு அந்த நியாயசாஸ்திரிட்ட, நீ இப்ப பார்த்த அந்த 3 கேரக்டர்ல யாரு அன்பா இருக்கிறா, யாரு பிறனிடத்துல அன்பா இருக்கிறா? அப்ப அவனுக்கு நன்மை செய்தவன் தான், அவனுக்கு கருசனை உள்ளவனா இருந்தவன் தான் என்ன செய்யறான், அவன் தான் பிறன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க சர்ச் முடிச்சோன்னு போய் ரோட்ல யார் அடிபட்டு இருக்கிறா அப்படின்னு தேடிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. ஆமா, பிறன் அப்படின்னா ஒருவேளை அந்த காயப்பட்டு சரீரப்பிரகாரமாக ஒரு மூலையில் அடைந்து கிடக்கிற ஒரு மனிதர்கள் மாத்திரம் அல்ல, அநேக ஜனங்கள், அநேக விசுவாசிகள் எண்ணங்களில் காயங்களை ஏற்படுத்தினவர்களாக உண்டாக்கினவர்களாக இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு எமோஷனலா வீக்கா இருக்கிறவங்க, அவர்களுக்காக நம்ம போய் என்ன செய்யணும், நம்மளுடைய வேலையை விட்டுட்டு அவங்களோடு கூட போய் பேசினாலே சில பேருக்கு என்ன இருக்கும் மைண்ட்ல. இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல பேசுறதுக்கு கூட யாருக்கும் நேரம் இல்லை. ஒரு வீட்டுக்கு போன உடனே அவங்கவுங்க ஒரு மொபைல் எடுத்துட்டு ஓரமா உட்காந்துடுறோம், பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. ஆமா இல்ல, அப்போ நாம் நேரத்தை, என்னுடைய வேலையை குறுக்கி கொண்டு பிறருடைய நலனுக்காக அவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு வரேன், அவங்கள போய் பார்த்து ஜெபிச்சுட்டு வரேன், இப்படிப்பட்ட ஒரு சபையாய், இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் நீங்களும் நானும் வாழ பழகிட்டோன்னா கிறிஸ்துவின் அன்பு என்ன என்பதை நாம் உணர முடியும். நாம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கும் என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ இயேசுவானவர் சொல்றாரு, நீ எல்லாம் சரியா சொன்ன, நீ என்ன சொன்னியோ அதுபடி நீ என்ன செய். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே எதை நாம் கேட்கிறோமோ அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தான். நான் ப்ரூஃப் பண்றேன், நான் நிரூபிக்கிறேன், இதை நான் செய்யறேன், இதை கடைபிடிக்கிறேன். நான் கடைபிடிக்கிறேன் என்ற வார்த்தைகள் அல்ல, எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறனோ அதுதான் வெளிப்பாடாய் நிருபமா என்ன செய்கிறது, நிருபமாகிறதுல நான் ப்ரூஃப் பண்றேன். அப்போ தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய சாட்சி கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறவனா இருந்தா கர்த்தர் என்னை பாக்கியவானாக பாக்கியவதியாக நிலை நிறுத்துகிறார். இல்ல, இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிற உங்களுக்கு நான் ஒரே ஒரு டிசிஷன் நீங்க எடுங்க. தேவனுடைய அன்பு நான் நேசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னோடு கூட இருந்த நண்பர் தான், என்னோடு கூட பழகியவர்கள் தான், என்னோடு கூட பிறந்தவர்கள் தான், என்னுடைய உறவினர்கள் தான், ஆனா அவர்களை நேசிப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவனுக்காக அவர்களை மன்னிக்க பழகுங்க. என்னுடைய மாம்சத்தினால் அதை செய்ய முடியாது. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கிறேனோ, பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் நான் இந்த காரியத்தை செய்ய முடியும். என்னுடைய சுய பலத்தினால் அது முடியாது. நான் கர்த்தருக்காக இதை செய்யறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்குதோ கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரே நாளில் என்ன செய்வார், அதை குலைத்து போடுகிற தேவனார். நான் இரக்கம் காட்டினாதான் எனக்கு இரக்கம் கிடைக்கும் இல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை சொல்றார், இரக்கம் காட்டுறவனுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். இந்த காலை வேளையில இந்த நற்கருணையில பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்றேன், ஒரு விசை நாம் எழுந்திருந்து, கர்த்தாவே இந்த நற்கருணை பந்தையில, இந்த திருவிருந்தில பங்கு பெறுவதற்கு என்னுடைய செயல்களோ என்னுடைய சிந்தைகளோ ஒருபோதும் தடையா இல்லாதபடி, பிறரை நேசிக்க, பிறர் மேல் கருசனை உள்ளவனாய் கர்த்தாவே என்னை சீர்தூக்கி பார்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்க வேணாம். கேட்ட இந்த வார்த்தையின்படி அவருடைய சாட்சி பலகையில் எழுதிய கற்பனைகளை கை கொள்ளுகிற
அவரை தேடுகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. இந்த காலை வேளையிலும் ராஜா, என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நான் பிறனிடத்தில் அன்பு கூற எனக்கு கிருபையை தான். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இந்த காலை வேளையில ஒண்ணு மாத்திரம் உறுதியாய் நான் சொல்றேன், அவர் எல்ரோய் என்னை காண்கிற தேவன். ஒருவேளை அந்த பெயர் குறிப்பிடப்படாத ஒரு மனிதனை போல நீங்களும் சத்ருவினால் உங்களுடைய வஸ்திரங்கள் உரிக்கப்பட்டது போல, காயப்பட்டது போல, குற்றுயிராய் விடப்பட்டது போல ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். ஆனால் நம்மை கண்டு ஒருபோதும் பக்கமாய் விலகி போகாத ஒரு மனிதர் உண்டு. இயேசுவே, நான் போகின்ற அந்த பாதைகளை நீர் அறிவீர் ராஜா. என்னுடைய மன அழுத்தங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த காலை வேளையில ராஜா, உம்மை என்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாய் நான் வாழுறேன். ஆனா அநேக நேரம் சுவாமி இந்த கற்பனைகளை கை கொள்ள முடியாதபடி நான் விலகி ஓடி இருக்கிறேன். இந்த நாளில அப்பா, இந்த சாட்சி பலகையின் கற்பனைகளாகிய உம்முடைய வாக்கு தத்தங்களை, உம்முடைய பிரமாணங்களை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலனை தார். இந்த திருவிருந்தில நான் பங்கெடுக்கும் போது கர்த்தாவே, ஒரு விசை என்னை சீர்தூக்கி பார்க்கிறேன். ஒருவேளை இதுவரை நான் யாரையும் மன்னிக்க முடியாதபடி, யார் மேல நான் அன்பு செலுத்த முடியாது, ஒரு சிலர் நபர்கள் மேல நான் அன்பு செலுத்தவே வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போனா, இந்த நாளில் அவர்களை மன்னிக்கவும் அவர்கள் மேல அன்பு பாராட்டவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் சுவாமி அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க. மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது இந்த நபரை, இவர் மேல முழுமையா அன்பு செலுத்தவே முடியல என்னால அப்படின்னு நீங்க ஒருவேளை விடாப்பிடியா இருப்பீங்கன்னா கர்த்தருக்காக இதை விட்டு கொடுங்க.
உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகின்ற காரியங்களை நீங்க அதற்கு பிற்பாடு பார்க்க முடியும். நான் எப்பொழுது நான் விட்டு விடுகிறேனோ கர்த்தர் என்னை உயரங்களுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு தடையா இல்லாதபடி இந்த வேளையில கர்த்தாவே, மன்னிக்க முடியாத நபரை நான் மன்னிக்கிறேன். இதுவரை என்னுடைய சிந்தையில இப்படிப்பட்ட நபரை நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து வேதனைப்பட்டிருக்கேன்னா அவர்களை நான் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த திருவிருந்துல பங்கு பெறுவதற்கு என்னை தகுதி உள்ளவனாய் ஆலயத்திற்கு காணிக்கை கொண்டு ஒரு நபரை பார்த்து சொன்னீங்க கர்த்தாவே, முதலாவது போய் உன்னுடைய சகோதரன் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு பிற்பாடு வந்து காணிக்கை கொடுக்க சொல்லிருக்கீங்க கர்த்தாவே. யாராவது இங்க அப்படிப்பட்ட நபர்கள் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி இருக்கிறவங்கள கர்த்தர் நீர் கிருபையை தாரும், புதிய பலனை தாரும். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆயத்தமானவர்கள்